வெஸ்டர்ன் அர்பன் லெஜெண்ட்ஸில் ஒரு முக்கியமான கதையாக குறிப்பிடப்பட்டிருக்க பிளட்டி மேரியை பற்றி தான் இந்த 5 மினிட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பிளட்டி மேரி பற்றின பயமும் விளையாட்டும் இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க சிறுவர்கள் மற்றும் டீனேஜர்ஸ் கிட்ட பரவலாக இருக்குது. இந்த விளையாட்டை விளையாட பல்வேறு முறைகள் இருந்தாலும் பொதுவாக சொல்லப்படுற ஒரு முறை பற்றி இப்போ பார்க்கலாம். பிளட்டி மேரி விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் விளையாடுறவங்கள தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது. அந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூமோட கண்ணாடி முன்னாடி தான் இந்த விளையாட்டை விளையாட முடியும். ரெஸ்ட் ரூமில் இருக்க கண்ணாடி முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுட்டு அந்த ரூம் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ ஸ்டோல் யுவர் பேபி பிளட்டி மேரிங்கிற வசனத்தை 3 தடவை சொல்லணும். இதுதான் பிளட்டி மேரி விளையாட்டை விளையாடுறதுக்கு இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு முறை. இதில் ஈடுபடுறவங்க பிளட்டி மேரியை பார்க்குறாங்களோ இல்லையோ இதனால் ஏற்படுற பயத்தினாலேயே நிறைய பேருக்கு ஹை ஃபீவர் மற்றும் மயக்கம் போன்றவை ஏற்பட்டிருக்கு. யூடியூப்ல பிளட்டி மேரி எக்ஸ்பீரியன்சஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்கு. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸை இப்போ பார்க்கலாம். I'm a little bit scared, but let's do this again. Bloody Mary, Bloody Mary, Bloody Mary. Anything else? Come on, show yourself if you... Okay, so basically, this is just proof that Bloody Mary is not real, okay? And so I just want to say to all you people who are like, she is real, or you did it wrong, or whatever, okay? She's not real. We'll just end this now, okay? And that's it, okay? So, I'm just going to go turn up my candles now.
இந்த அளவுக்கு பயத்தை உருவாக்குற பிளடி மேரியோட கதை உண்மையில வாழ்ந்த ஒருத்தரோட கதைன்னு கேள்விப்படுறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அவங்கள பத்தின சில தகவல்களை இப்போ பார்க்கலாம். மேரி டியூடர் இங்கிலாந்தின் கொடுங்கோல் அரசனான 8ஆம் ஹென்ரியோட மகளான இவங்க தன்னோட 37வது வயசுல இங்கிலாந்தின் ராணியா பதவியேற்றாங்க. பதவியேற்ற சில வருஷங்கள்லயே தன் தந்தையைப் போலவே மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால வெறுப்படைஞ்ச மக்கள் ராணிய பிளட்டி மேரின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தனக்கு பின்னாடி இங்கிலாந்து ஆட்சி செய்ய ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்ட மேரி டியூடர் பிரெக்னன்ட் ஆனாங்க. ஆனா 10 மாதங்கள் கடந்த நிலையிலையும் குழந்தை பிறக்கல. பிரெக்னன்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருந்தும் ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்சுக்க டாக்டர்ஸ் கிட்ட ஆலோசனை கேட்டாங்க மேரி டியூடர். எல்லாரும் அதிர்ச்சி அடைகிற விதமா ராணியின் வயிற்றுல குழந்தையே இல்லை. இதனால ராணி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இதை தொடர்ந்து 2வது முறையும் இதே மாதிரி ஆனதால ராணி மேரி டியூடர் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனாலும் அவங்கள பத்தின கதையும் மர்மமும் பல வகையில பரவ ஆரம்பிச்சது. உண்மையா நடந்ததாலேயோ என்னமோ இன்னமும் பிளடி மேரி தன்னோட பிறக்காத குழந்தையை தேடிட்டு ஆவியா அலையிறதா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.